அனைவருக்கும் வணக்கம். நீங்க சிங்கிள் கிட்டோட பேரண்டா, ரெண்டாவது குழந்தைக்கு பிளான் இருக்குது, ஆனா உங்களுக்குன்ட்டு ஒரு ஆசோலேஷன் இருக்குதா? அந்த ஆசோலேஷன் என்னவா இருக்கும்ன்றது பார்த்தோன்னா ஃபைனான்ஷியலி, எமோஷனலி, சோஷியலி, பிசிக்கலின்ற மாதிரி ஆஸ் அ கன்சல்டன்ட் நான் உங்களுக்கு சில சஜஷன்ஸ் கொடுக்குறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு சிங்கிள் கிட் இருக்கிறாங்கன்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க அந்த ஷேரிங் அண்ட் பாண்டிங்லாம் அந்த அளவுக்கு தெரிய வராது. சரிங்களா? இன்னொரு குழந்தை கூட இருந்ததுன்னா தனியாக விளையாடுறத தவிர்க்க செய்வாங்க. செகண்ட் திங், பாண்டிங் அண்ட் ஷேரிங் அந்த குழந்தைக்கு உருவாகும். தேர்ட் திங், சிப்ளிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அந்த குழந்தைக்கு தெரியும். ஃபோர்த், எம்பத்தி அண்ட் சிம்பத்தி அவங்களுக்குள்ளார அந்த சிப்ளிங்ஸ்குள்ளார கத்துக்குவாங்க. ஃபிஃப்த், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி அந்த குழந்தைகளுக்குள்ளார உருவாகும். சிக்ஸ்த், டிசிஷன் மேக்கிங். செவன்த், ஜட்மெண்ட். இது எல்லாமே ஸ்கூல்ல தான் போய் கத்துக்கணும்ன்றது இல்லாம வீட்டுல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றதுனால அந்த சிப்ளிங்ஸ்குள்ளார அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இவங்களுக்குள்ளார நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். என்னோட பர்சனல் சஜஷன்ஸ் என்னன்றது பார்த்தோன்னா 2 குழந்தைகள் இருக்கிறது நல்லது. To learn each and everything what I discuss right now. நன்றி, வணக்கம்.